ஒன்றுமில்ல அவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே யுத்தத்துலதான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முழு சொத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த உம்மத்தில் முழு சொத்தையும் 2 தடவை சதகா செய்த மனிதர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமானவர்களே, இதே யுத்தத்துலதான் இருக்கிறவங்க மட்டுமல்ல, இல்லாத இந்த அபு அகீல் ரலியல்லாஹு தஆலா கால் ஊனம். ஆனா நபியவங்க தபுக்கு தஷ்கீல் செய்யறாங்க, குடுக்க ஒன்றும் இல்ல. யோசிச்சாரு ஒன்றும் படுவதில்ல. ஒரு யஹூதி கிட்ட போனாரு, சொன்னாரு இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊத்துறேன், எனக்கு 2 வசல் எனக்கு ஈச்சப்பழம் தாரியா. 2 சா, ஒரு சான்னு சொன்னா 2 கிலோ 400 கிராம், கிட்டத்தட்ட 5 கிலோ ஈச்சப்பழம் நான் முழுசா தண்ணி ஊத்த எனக்கு தாரியா. கண்ணியவளே, கால் ஊனமான சஹாபி, ஆனால் அல்லோட பாதல செலவழிக்கணும் என்று கல்புல இருக்கிறே. என்ன செஞ்சாரு? இரவுல இடுப்புல கவுத்த கெட்டினாரு. கால் ஊனம், இழுத்து அந்த கிணத்துல தண்ணி அரைச்சி முழுசா தோட்டத்துக்கு ஊத்திட்டு விடிய காட்டிலும் 5 கிலோ ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு 2.5 கிலோ வீட்டுல 3 நாளா தின்னொண்டு இல்ல 2.5 கிலோ ஈச்சப்பழத்தை வீட்டுக்கு கொடுத்தாரு. 2.5 கிலோ நபீட் எடுத்துட்டு வந்து சொல்றாரு, யார சொல்லலாம் ஒன்றும் இல்ல, யாரு சொல்லத்தாரு ஒன்றும் இல்ல, யாரு சொல்லலாம். இரவு போல இந்த வேலை தான் செஞ்சேன், இரவு முழுக்க இந்த வேலை தான் செஞ்சேன், யாரும் சொல்லலாம். நாங்க கொஞ்சம் போல ஈச்சப்பழம் 2 கிலோ நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து அந்த கனிமத்துடைய பொருளை மேலால கொண்டு போய் வச்சாங்க. கண்ணியமான சஹாபாக்கள் உள்ளத்துல இருந்தது. அத கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவழிக்கணும், கல்புலுக்கு வரணும். தீனை விட பெருமதியான நியமத்து இல்ல, தீனை விட பாக்கியமான நியமத்து இல்ல, தீனை விட பெருமதியான நியமத்து இல்ல. இந்த சொத்து அனைத்தும் தீனுக்காக வேண்டிதான் செலவழிக்கப்பட வேண்டும். இந்த காலம், இந்த நேரம், இந்த உடம்பு, இந்த குடும்பம் முழுக்க அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையில் வர வேண்டும். நான் சொல்லிட்டேன் கண்ணியமானவர்களே, தீன் யோசிச்சு சரியா பிழையா செட்டாவுமா நடக்குமா என்று பார்க்க வானம். சஹாபாக்கள் கண்மூடித்தனமாக நம்பினாங்க. அல்லாஹ் அந்த சஹாபாக்களை உலக மக்களுக்கு உதாரணமாக எல்லாம் மாற்றினான். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ். நான் செலவழிக்க தயார், நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி இந்த செல்வத்தை நான் அழிக்க தயார். ஒரு 2 மாசத்துல நான் பொருளுக்கு ரெடி. நான் வெளிநாட்டுக்கு தயார், இந்த சொத்தை நான் செலவழிக்கிறேன் அல்லாஹ்வுக்கு. இந்த சொத்து எனக்கு பெருசு இல்ல, சஹாபாக்கள் செலவழிச்ச மாதிரி நானும் என்னால முடிஞ்சதை செலவழிக்கிறேன். தபக்கு செஞ்சிருப்பீங்க, ஜமாத்தியல் ரெடியாக இருக்கும். எலும்புங்க இன்ஷால்லா. தாய்லாந்து தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க, மலேசியா தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க, எலும்புங்க 2 மாசம் பழைய தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க. எலும்புங்க இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு எலும்பக்கூடிய அனைவரையும் கபூல் செய்வானாக. பொறுத்த அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவானாக. சென்றதில் ஆபீஸ்கள் ஆலிம்களை தாய்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு